guys, welcome to our channel JPR Erudite. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா IMS dashboard reporting in GST Portal. So let's get into the video. இப்போ recent updateல IMS அதாவது Invoice Management System அப்படிங்கறத GST introduce பண்ணிருக்காங்க, which is nothing but a communication between the supplier and the recipient to avoid any mismatch in the credit. So அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க டேஷ்போர்ட்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ரிட்டர்ன் டேஷ்போர்ட், அதில் டேக்ஸ் பீரியடை செலக்ட் பண்ணிவிட்டு 2B அப்படிங்கிற போர்டுக்கு போயிடுங்க. தென் அங்கே பாட்டம் கார்னரில் ஓப்பன் IMS டேஷ்போர்ட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் ஆன் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ அதில் இந்த மந்த் உங்களோட சப்ளையர் என்னென்ன இன்வாய்ஸஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட GSTR1ல் அது எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை எய்தர் அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் இது மூணுத்தில் எது வேணாலும் பண்ணலாம். அக்செப்ட்னா என்ன அப்படின்னா தட் இஸ் குட், வேலிட், ஜென்யூன் அண்ட் அது உங்கள் பர்ச்சேஸாக இருந்தால் அக்செப்ட். சப்போஸ் அது உங்களோட பர்ச்சேசஸ் இல்லை ஆர் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. இல்லை ஒரு ஆம்பிகியூட்டி இருக்குன்னா டு கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் மந்த் யூ கேன் ஆல்சோ கிவ் பெண்டிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு கம்ப்யூட் 2B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட 3Bயில் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். For your information, reversal is not equal to rejection. Suppose blocked credit இந்த மாதிரி ரிவர்சல்னால் நீங்கள் 3B டேப்பில் தான் பண்ண முடியும். அண்ட் எந்த ஆக்ஷனுமே கொடுக்கலன்னா it will be deemed as accepted. ஸோ இதெல்லாமே மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.